புதுடில்லியின் பசின் விஹார் பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீப் டாக்கா. இவர் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் காரை ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள மேம்பாலம் அருகில் சென்றபோது திடீரென காரை நிறுத்தி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தி இன்ஸ்டாகிராமில் பதிவிடுவதற்காக ரீல்ஸ் வீடியோ ஒன்றை எடுத்துள்ளார். பின்னர் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். அதில் மேம்பாலத்தில் அவர் கார் கதவை திறந்த நிலையில் ஓட்டி செல்வதும் ரீல்ஸ் வீடியோவிற்காக சாகசம் செய்யும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளது. இந்த வீடியோ வைரலான நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி அவர் மீது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இது தொடர்பாக அவருக்கு ரூபாய் 36,000 அபராதம் விதிக்கப்பட்டது. அப்போது அவர் காவல்துறையினரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் சில பிரிவுகளில் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் ரீல்ஸ் வீடியோவுக்காக அவர் பயன்படுத்திய காரையும் அதில் இருந்த சில பிளாஸ்டிக் ஆயுதங்களையும் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.